ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனி மாதம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஆனி மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. மற்ற பார்க்கணுன்னாக்க 29, 30, 31 வரும். 32 மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். அதாவது நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இப்போ இந்த ஆனி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம், சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார். இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆனி மாதம். சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனும் புதனும் கூடவே வருவாங்க. அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும். அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மகாரனான சூரியனுடைய அஸ்தங்கமாகிறதுனால தனப்புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய விதத்தில் சில பாக்கியங்கள் உண்டு. மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி. மேஷராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், குரு பகவான் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார். இது முக்கியமான விசேஷம். 5ஆம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 5வது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். 2, 11 ஆபோகிலி ஸ்தானம் அப்படிம்போம். அப்படியேற்பட்ட வசந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க, குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது. அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்லுவோம், செவ்வாயை வச்சு சொல்லுவோம், புதனை வச்சு சொல்லுவோம், சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில 2 கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 22ஆம் தேதி புத பகவான் மாறுறாரு. எங்கே? மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. ஆட்சி பெற்ற புத பகவான் கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிர பகவான் 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கிரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வராரு. சரி, இதை தவிர இந்த மாதத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேர் கால சர்ப தோஷம்னு பேர். அது என்ன சாமி? கால சர்ப தோஷம். கேதுவினிருந்து ராகு பிடியிலோ ராகுவினிருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம். இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும்? ஒவ்வொரு பணியையும் காலதாமதமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும், கிட்டக்க கொண்டு வரும் ஒன்றும் இல்லாமாக்கும். அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் 87, 67 இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டுருக்குறாங்க இந்த கால சர்பதோஷம். சரி, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா? இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்கிறோம். அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு. அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே
அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாயோடு போவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொரோனா பரவும், கொரோனாவில் பழையபடி லாக்டவுன் வரும், அது வரும், இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/6/2025, மகாபெரிவா எல்லாருமே கொண்டாடுறது சாதுர்மாசிய விரத ஆரம்பம். ஆனி மாதத்தில் இந்த 6ஆம் தேதி சாதுர்மாசிய விரத ஆரம்பம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/6/2025 புதன்கிழமை ஆனி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள். அது எந்த இடத்துல? மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள், அது அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6/2025 சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்களை நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது 1/7/2025 மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம். அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி. அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம். குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள், குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள். அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு, இந்த 2 கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இருக்குன்னு பார்ப்போமா? மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி ராகு 2 பேருமே சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்க. வருஷ கிரகங்கள் அந்த அளவு ஏற்றத்தில் உங்களுக்கு இல்லை. வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு, கேது, சனி மற்றும் குரு. குருவும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். ஆனால் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்றங்களை பற்றி தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா 8க்கு 11ஆம் இடம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. அதுவும் ஐடி செக்டரில் இருக்கிறவா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு, அதை தவிர வந்து இந்த மைனிங் இன்ஜினியர்ஸு, அதை தவிர இன்ஜினியரிங் படித்தவங்க, கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவங்க, இது தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் தலைவர்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் 6ஆம் அதிபதியான புதனோடு சேர்ந்து இருக்கிறதும், அதை தவிர வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் அமையும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அது தவிர பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே வந்து சனி இருக்கிறதுனால 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனஸ்தானத்தையே பார்க்குறார். தனஸ்தான அதிபதியான சனி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக சிறு சிறு உபாதைகள், உடல்நல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் போட்டியில் நிச்சயமான வெற்றி, எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் வீடு வாங்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்து வாங்கும். உங்களுக்கு வந்து வீடு சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சேல் ஆகும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு சப்தமத்தில்
செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்ததுனால இந்த மண் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரத்துக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வியாபாரத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த இது வந்து வியாபாரம் ஆகாமல் பிரச்சனையில் இருந்திருக்கும். இப்போ லிட்டிகேஷன்ஸ் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அரசு தரப்பின் மூலியமாக சிறு கெடுபிடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ இந்த மாதத்தில், அதாவது ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் புதன் மற்றும் சுக்கிரனின் மாற்றங்கள், புதனுடைய ஏற்றங்கள், சுக்கிரனுடைய மாற்றங்கள் என்னென்ன இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா ஹரிஹர சர்மாகிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரத்துக்கு பொறுத்தளவுக்கு 3க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் இருக்கிற இடம் 6ல். இப்போ இந்த மகரத்துக்கு பொறுத்தளவுக்கு 3, 12 துர்ஸ்தானங்கள். அவர் போய் மறைஞ்சிருக்கிறது 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அவர் சூரியன் கூட அஸ்தங்கமும் ஆகி போயிட்டார். அப்போ 3க்கும் 12க்கும் உடையவர் 6ல் மறைஞ்சது. கெட்டவர் கெட்டிடுமாம் ராஜயோகம். நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும், தீய கிரகங்கள் தீய இடத்துல இருக்கணும். ஆனால் குரு அப்படின்றது, பிரகஸ்பதி அப்படின்றது நல்ல கிரகம். ஆனாலும் அவர் இந்த மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு இருக்கின்ற ஸ்தானம் அப்படின்றது 3க்கும் 12க்கும் உடையவர் 6ல் இருக்கார். அப்போ இந்த வேலை கிடைக்காம, கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உத்தியோகங்களோட ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பணவரவு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் ஆனவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 3க்கு உண்டான குரு பகவான் 6ல் இருக்கிறார். 2ல் ராகு இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதில் நடைமுறை சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா, 2ஆம் இடத்தை செவ்வாய் பகவானானவர் பார்க்குறாரு. குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் எப்போதுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதை செயல்முறைப்படுத்துவதில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் 5ல் இருந்துக்கிட்டு அவரே விசேஷமான பார்வையாக பார்த்தாரு. அதனால் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, 6ல் போயிட்டு அவர் சதசப்தம பார்வை 12 பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாமே தவிர பெரிய எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது நல்லதாக இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, அடுத்தது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு மாறுறார். 4ஆம் இடத்துல 15 நாள் இருக்கிறார். 5ஆம் இடத்துல 16 நாள் இருக்கிறாரு. அப்போ இந்த 32 நாளில் பாதி நாள் 4ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். அது ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட். அப்போ இந்த வண்டி வாகனம் எல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டியை புது வண்டியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் திருப்பி வாங்கும்போது வண்டியில் சின்ன லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாங்கும்பொழுது அதுக்கு லோன் கிடைக்கிற ப்ராசஸில் போகும்பொழுது உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது அந்த டிரான்சாக்ஷனில் லேட் பேமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை கடைசி நேரத்தில் குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தோல்விகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த குருவுடைய பார்வை கிடைக்காத நேரத்தில், தனக்காரன குருவை பார்வை கிடைக்காதனால இந்த லோன் வாங்கி எதுவும் தொழில் தொடங்கணும், லோன் வாங்கி வேலை பார்க்கணும், லோன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கணும், லோன் வாங்கி வீடு வாங்கணும். ஆனால் தைரியத்தை கொடுப்பாரு. ஏன்னா 6ல் குரு இருக்கார், ஆட்சி பெற்ற புதன் இருக்கார், சூரியன் கூட அஸ்தங்கமாகி போயிட்டார் குரு. அதனால் இந்த காலகட்டங்களில் ஆனி மாதத்தில் மகர ராசி என்பவர்கள் தொழிலில் பெருங்கொண்ட முயற்சிகள் எடுக்கிறதோ, தொழிலில் பெருங்கொண்ட முதலீடு போடுறதையோ தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, ராசிக்கு 7ஆம் இடத்துல புத பகவான் வரார். புத பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 29/6/2025, 22/6/2025 வரார். அவர் ஒரு வாரம் தான் அங்கே இருக்கிறார். அப்போ புதன் வரும்பொழுது இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் 4 அப்படின்றது லோயர் எஜுகேஷன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட ஞாபக மறதிகள் மறந்து சில தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற அசிங்கங்கள் இருந்துச்சு. அது எல்லாம் இந்த ஆனி மாதம் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்விக்காரனான புதன் உங்களோட ராசியை பார்க்குறதுனால ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். அதே போல் ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் அதிபதி புதனே. அந்த புதன் சப்தமத்தில் வர்றதுனால வரக்கூடிய கல்வியில் ஏற்படக்கூடிய உயர்கல்வியில் ஏற்படக்கூடிய சின்ன தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக்கு ஏற்படும்.
பட் ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு படிக்கணும், இல்லாட்டி ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு எழுதி பார்த்துட்டோம்னாக்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, சூரிய பகவான் 6ல் இருக்கிறாரு. சூரிய பகவான் கூட புத பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார். அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்னும் என்ன வேணும் அப்படின்னாக்க 2ல் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பது நல்லது. இல்லாட்டி நம்ம ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய வரும். அதே போல் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்கா சனி சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், பால் 17 தொழில், அதே போல் தயிர், மைன்ஸு, அதாவது இந்த கோல் மைன்ஸு, அதே போல் ரேர் எர்த்ஸு, அதாவது அதிசய மணல்கள், அதே போல் செங்கல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஜல்லி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சிமெண்ட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கும் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்க, புதிய ஆப்ஸ் கண்டுபிடிச்சி அதை வியாபாரம் பண்ணக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆணி மாதத்தில் உள்ள 32 நாளில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம். அது எந்தெந்த நாள் சந்திராஷ்டம தினங்கள் வருது அப்படின்றதையும் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போகும். அப்போ கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை என்ன நாளில் சரணாகதி அடையணும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியது 2 ஐட்டங்கள். ஒன்று புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதும், அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த 2ஐயும் தவிர்க்கணும். அது தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தவிர்க்கலைன்னா இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் கொஞ்சம் காலதாமதமாக கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் நமக்கு கொடுத்துரும். அப்போ அந்த எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நாட்களை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி, இப்போ அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அது 29/6/2025, 30/6/2025, 1/6/2025, 1/7/2025 இரவு 7:02 வரைக்கும் இருக்குது. ஆக இந்த நாட்களை எல்லாம் புதிய முயற்சிகளுக்கும் வேண்டாம், பிரயாணங்கள் வேண்டாம். அப்படியா ரொம்ப அத்தியாவசியம் போகணும் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு உகந்தது பால், தண்ணி, இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டானது. கெமிக்கல் இந்த ஐட்டங்கள்லாம் கூட சந்திரனுக்கு உண்டானது. அதில் தண்ணியை அபிஷேகமாக பண்ணணும் விநாயகருக்கு, அதை பண்ணலாம். இல்லைன்னா அபிஷேகமாக பாலுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறலாம். இதை பண்ணிவிட்டு அந்த பிரயாணங்களையோ இல்லைன்னா புதிய முயற்சிகளையோ தொடங்கிக்கிறலாம். ஆக தொடங்காமல் இருக்கிறது நல்லதுங்கிறது தான் சொல்லக்கூடியது. முடியாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, இப்போது உங்களுக்கு இந்த 7.5 சனிங்கிறது உங்களுக்கு இப்போ இருக்கிறது விரயச்சனியாக இருக்கக்கூடிய காலம். அதாவது சனி உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் இருக்கார். இருந்தாலும் குச்சனூர் சனீஸ்வரனை போய் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சனிக்கிழமையாவது போய் வழிபட்டுட்டு வரலாம். நாள்தோறும் விநாயகரை வணங்கலாம். விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோச்சார ரீதியில் உள்ளதுக்கு குறைவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் உங்களுடைய இதில் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கோச்சாரம்தான். இந்த கோச்சார பிரகாரம் சொல்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும், இப்போ இதே கும்ப ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்கும், ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்கும், ஒருத்தருக்கு ராகு திசை நடக்கும், ஒருத்தருக்கு குரு திசை நடக்கும். அது ஜனன காலத்தில் எங்கெங்கேயோ இருக்கும். அப்போ அதுக்குண்டான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியரை போய் அணுகுங்க.
இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை போய் பாருங்கள். இல்லை இந்த இப்போ வந்து வாட்ஸ்அப் காலம், அப்போ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுல யார் நல்லா சொல்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறங்க. அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக வரும். இது வந்து கோல்சாரம். கோல்சாரங்கிறது வந்து இன்றைக்கி சஞ்சரிக்கிறத வச்சுட்டு சொல்லக்கூடியது. இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. இது வந்து ஒரு 40%லேருந்து 50% வரைக்கும் பொருந்தலாம். சில பேருக்கு சுத்தமாகவே பொருந்தாது. அதனால் உங்களுடைய அவரவரை சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறங்க. மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரையிலும் உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெறதுனால ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும். புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. போட்டித் தேர்வு அப்படின்றது எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்கார குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஏற்றத்தில் மாற்றம் கிடைக்கும். அது தவிர வந்து வேலையில் பார்த்தீங்களேனால் ஏற்றத்தின் மூலியமாக, அதாவது ப்ரமோஷன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கூட்டு தொழிலில் புதிதாக கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண யோகம், அதாவது மனை யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் 29/6 1/7/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி, வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துகிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான நிலையாக இருக்கும். பணவரவில் பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி எல்லாமே வரும். இருந்தாலும் 7.5 சனி, பாத சனி நடக்கிறபடியால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பும் பேச்சில் மிகுந்த கவனமும் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்கள், அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார். அவர் ராசியிலே இருந்தாலும் அது வந்து ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடியது. அங்கேயே வந்து ராகு பகவானும் இருக்கார். அப்போ ஒரு சனி இல்லை 2 சனிக்கு சமம் அந்த மாதிரியாக இருக்கிறது. சரி, இதில் பொங்கு சனி உள்ளவர்களுக்கு வந்து மிகுந்த நற்பலனை கொடுக்கும். அது என்ன காரணம் பொங்கு சனி இருக்கிறவங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பொங்கு சனிங்கிறது வந்து வாழ்க்கையில் தூக்கி விடக்கூடிய காலத்தை தான் பொங்கு சனின்னு சொல்கிறது. முதல்ல வர்றதுக்கு பேர் மங்கு சனி, 2வது ரவுண்டு வர்றது பொங்கு சனி. வாழ்க்கையில் உயரத்துக்கு தூக்கி விடும். அப்போ இது காலம் வரைக்கும் சரியாக இல்லைனாலும் இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு மிதனத்துக்கு வந்ததுக்கப்புறம் 9ஆம் பார்வையில் ராகுவையும் சனியவும் பார்க்கிறார். அப்போது இந்த பொங்கு சனி காலத்தில் இந்த பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல உச்சத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது இது வந்து வருஷ கிரகங்களை வச்சுட்டு சொல்கிறோம், மாத கிரகங்களை வச்சுட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்து அதிபதியாகிய புதனோடு சேர்ந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு. அங்கேயும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்து தனகாரகனாகிய குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது அதை விட சிறப்பு. ஆக எல்லா நிலையிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலமாகவும், 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துலையும் 10க்கும்
3க்கும் உடைய செவ்வாய் பகவான் இங்கேயும் சுக்கிர பகவான் வந்து இப்போ இருக்கிற போது 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துக்கு வந்து 29/6/2025 அன்னைக்கு வந்துடுறார். ஒரு 15 நாள்லேயே வந்துடுறார். 4ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற போகிறார். அதே போல் புதன் பகவானும் 22/6/2025 அன்னைக்கு 5 புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த 6ஆம் இடத்துக்கு 5 6ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் பெருத்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது. அந்த விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையும் ரொம்ப மன அழுத்தத்தோடு காணப்படுவீங்க. இருந்தாலும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாத கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து ஒரு 15 நாளில் வந்து 4ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற்று போகிறார். இது வந்து இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார் சுக்கிரன். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வீட்டுக்குன்னு அதாவது இந்த அலங்கார பொருட்கள் வாங்கிறது, அதை தவிர வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறது, வீட்டுக்கு உண்டான சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் பண்ணுறது, புதிய வீடே கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கிறதும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணமானவர்கள் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் சரி 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், அதை தவிர குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புத்திரகாரகன், புத்திரஸ்தான அதிபதி இவா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பேரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அது தவிர வந்து குருவினுடைய பார்வை, அதாவது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டோட சம்மதத்தோடு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு வந்து சிறு சிறு பின்னடைவை ஏற்படுத்துவார். என்ன பின்னடைவுன்னா கூட்டு தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதை தவிர வந்து பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது, 7க்கு 11ஆம் இடம்ன்றதுனால 5ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது சொந்த கிராமத்துக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய கிராமத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோவில்களை போய் பார்த்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும்? அதை தவிர செவ்வாய் 3ஆம் முயற்சி ஸ்தானாதிபதி, 3ஆம் அதிபதி அவரே முயற்சி ஸ்தானாதிபதி, தொழிலுக்கும் அதிபதி, அவர் போய் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றார். இது வந்து எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நம்ம ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாயையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஆறுதல் கூறிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ராசியில் உள்ள ராகுவையும் பார்க்குறார். அது ஒன்று தான் ஆறுதல் சொல்லிக்கலாமே தவிர முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆனால் முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் திருப்பி கண்டினியூ முயற்சி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தகுதியும் ஒரு திறமையும் இல்லாதவனுக்கு டக்கு டக்குன்னு ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் ஜெயிக்கணும்.
போராடி தான் ஜெயிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர். அவர் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானாதிபதியும் பார்க்குறார். அதனால் அந்த இவர் மாதிரி கஜினி மோகன் மாதிரி சோமநாதபுரத்து மேலே 17 முறை படையெடுத்துவிட்டு 18வது முறை தான் ஜெயிக்க முடியுமே தவிர போனோமா வந்தோமா ஜெயித்தோமா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னாக்க சனி பகவானை குரு பார்க்குறதுனால. அதே போல் இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், அதே போல் இது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு ராசியில் ராகு இருக்கிறாரு. ராகுவை வந்து தனக்காரனான குரு பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடே கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றம் கிடைக்குமா? ஏற்றம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும்னா உங்களுக்கு 3 கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஒன்று புத பகவான். புத பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில் இருக்கிறாரு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஆட்சியில் இருக்கார். புத பகவான் அனலைசிங் கொடுக்கக்கூடிய கிரகம். அடுத்தது தனக்காரகனான குரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல இருந்துட்டு நல்லா வலுப்பட்டு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா லாட்ரி, ரேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்றது ராகு பகவான். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது, 100 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கிறதுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதே போல் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே மற்றும் கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவங்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்கில் பணம் போடுறவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டை ஐடியா கொடுக்குறவங்களுக்கு தான் நிறையா வருமானம் வரும். அதுக்கு பேர் கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடியவங்க. பாகிஸ்தானாதிபதியான குரு 2 கூடையவர் 5ல் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா, அதுவும் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரெடிபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. க்ரெடிபிலிட்டி கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பிராண்ட் நேம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே 15 நாள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாத்ருஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம். இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வண்டியை புதுப்பிக்கணுமோ இல்லை புது வண்டி வாங்கணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அது இந்த ஆனி மாதத்தில் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் தாயின் உடல்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. எதனால் திருமணம் தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஆணுச்சு, ஏன் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. அத்தனைக்கும் விளக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா 2 தொடர்பு வரணும். ஒன்று சனி பகவானுடைய தொடர்பு வரணும், இன்னொன்று வியாழன் நோக்கி என்கின்ற குருபலம் வரணும். இப்போ பார்த்தாக்க ராசிக்கு 5ல் குரு வந்துட்டார், அவரே ராசியை பார்க்குறாரு, குருபலம் வந்தாச்சு. அடுத்தது 7.5 சனி தொடர்பு வந்துருச்சா, ஜென்மத்திலே சனி தொடர்பு வந்தாச்சு. அப்போ குருவும் சனியும் தொடர்பு வரும்பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமானவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் அதற்கு உண்டான முயற்சி எடுத்தால் இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்க, குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர், அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்காத வீடு அது வீடே இல்லை அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் புத்திரக்காரனான குரு அங்கேயே இருக்கிறார், புத்திர ஸ்தானாதிபதியான புதன் அங்கேயே இருக்கிறார். அப்போ சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் 32 நாள். இந்த 32 நாளில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள். அதுக்கு பேர் சந்திராசிரம நாள். அது என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்பர் 2, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இப்போ தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைன்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல. அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா, 2 பேரும் நல்லா சொன்னீங்க. இப்போது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வரக்கூடிய நாட்கள் இந்த ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா 1/7/2025 இரவு 7:02 ஆரம்பிக்குது. 2/7/2025 3/7/2025 இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரயாணம், அதாவது யாத்திரை பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சிட்ருக்கலாம், புதுசாக எதுவும் செய்கிறதா இருந்தால் அதை செய்யக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மன கிளேசங்கள் சரியாக இருக்காது. மனம் வந்து ஒரு நிலையான இது இருக்காது. அதனால் நாம் எடுக்கிற முடிவு தவறாக போயிடும். அந்த தவறு நடக்கிறதுனால வந்து இன்றைக்கி செய்ததனுடைய விளைவு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரிய வரும். அன்னைக்கு நாம் செஞ்சது ஞாபகம் இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது பின் விளைவு வந்துடும். அப்போ வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். இந்த நாட்களை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. அதை தவிர்த்துக்கிறங்க. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் சந்திரனுக்கு உண்டான இது வந்து பால் தண்ணி இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு உண்டானது. அப்போ பால் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் விநாயகருக்கு. அதே போல் தண்ணியினால் ஒரு 5 குடம் 10 குடம் இப்படி வந்து தண்ணியினாலையும் அபிஷேகம் பண்ணலாம் விநாயகருக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் நம்ம எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறது, இந்த 2 காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது தான் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ராகுவும் அங்கேயே இருக்கார். அப்போ ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கால பைரவருக்கு அதாவது அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிற இடத்துல போய் அந்த அபிஷேகத்தை பார்த்து வணங்கலாம். அந்த அபிஷேகத்துக்கு வேணுங்கிற திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மங்கள் பண்ணலாம். அதுலேயும் நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் வந்து இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக தான் சொல்லிகிட்ருக்குறோம். கோல்சாரம்னா இன்றைக்கி வந்து கிரகம் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம். அதே போல் உங்களுக்கு வந்து ஜனன காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு எழுதியிருப்பாங்க, அதாவது நீங்கள் பிறந்த தேதி நேரத்துக்கு அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்குற போது தான் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதுக்கு உண்டான பலாபலன்களை சொல்லி அதுக்கு என்ன செய்தால் சரியாகுங்கிறத சொல்லுவாங்க. அதுகளை கேட்டு பண்ணினீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதை பெற முடியும். அப்போ அதுகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியராக இருக்கிறவங்ககிட்டையோ இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை இது போல் பேசுகிறவங்கெல்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுபோல் நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த காலமும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். அதாவது தலைக்கு வர்றது தலப்பாவோடு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தலைக்கு வர்றது தலப்பாவோடு போக்கிக்க முடியும். அது பெருசாகாமல் அது மாதிரி பண்ணிக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எண்ணங்கள் அலை மிகவும் அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை இருப்பதனால் ஓரளவு உங்களுடைய உடல்நிலை பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும் தாயின் வழி சொத்துக்களும் தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ஆனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் 1/7/2025 3/7/2025 வரை உண்டான சந்திராஷ்டம காலங்களை புதிய முயற்சிகள் பயணங்களிலிருந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம்.
இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் 7.5 சனி ஜென்ம சனி நடப்பதனால் உடல் நலத்தை சற்று கவனமாக பார்ப்பதும் வேலை மாற்றங்களில் பொறுமையாக எந்த முடிவை எடுப்பதும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 4ல் இருக்கார். அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா? தனிச்சு இல்லை. அந்த இடத்தோட ஓனரான புத பகவானும் கூட இருக்கார். இதை தவிர உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் அங்கே இருக்கார். அப்போ 3 கிரகங்களும் சூப்பராக இருக்கார். அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். அடுத்து வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அங்கே சுக்கிரன் இருக்கார். எத்தனை நாள் இருக்கிறாரு? 1 வாரம் அங்கே இருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி வெற்றி வெற்றி. இதில் எந்த விதமான ஒரு சின்ன மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்தது குரு பகவான் என்ன பார்க்குறார் அப்படின்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானமான மீனத்துடைய இன்னொரு வீடான தனுரை அவர் பார்க்குறார். தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த சொணக்கம் முடக்கம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றதுனால விடிவு விடிவு விடிவு. அதே போல் தொழிலில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் புதிய புதிய ஃப்ரான்ச்சைசிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அடுத்தது 12ல் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய, வேலை பார்க்கணுன்னு முயற்சி செய்யக்கூடியவங்க, படிப்புக்குன்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அங்கே விசாக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க, பிஆருக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க, க்ரீன் கார்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கும் கேட்டது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணம் அப்படியே தண்ணி போல் கொட்டுமா? கொட்டும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமா? கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அடுத்தது 6ல் செவ்வாயும் கேதுவும் இருக்கார். சின்ன சின்ன வேலையில் தடங்கள் ஏற்படலாம், ஆனாலும் அது சமாளிக்கப்படுமா? அது சமாளிக்கப்படும். நடக்கிறது விரயச்சனி. விரயச்சனி அடுத்தது கூட ராகுவும் இருக்கார். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ராகு கேதுகளுக்கு தனி வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை அவர் தான் எடுத்து செய்வார். ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ 2 சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமானம். அப்போ பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இந்த விரயங்கள் ஏற்படும் அப்படின்ற டயத்தில் 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கணும். ஒவ்வொருத்தர் ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு அப்படின்றது மங்கு சனி, 2ஆவது ரவுண்டு பொங்கு சனி, 3ஆவது ரவுண்டு கெண்டச்சனி, 4ஆவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பொங்கு சனியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப விரயங்கள் குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு, வண்டி வாகனம் வீடு வாங்குறதுக்கு, இதை மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும். இதே மங்கு சனியாக இருந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஆறுதல் அப்படின்னாக்க, ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ல் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் அயனம் சயனம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் தெளிவான தூக்கம் வரும். பயப்பட வேண்டாம். அதே போல் தனத்துலேயும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆனி மாதம் மீனராசிக்கு அற்புதமான மாதம். நாம் பார்க்குறது மாசாந்திர பலன்கள். மாசாந்திர பலன்களை பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். நம்ம விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சூரியன், 2வது சந்திரன், 3வது அங்காரகன், 4வது புதன், 5வது சுக்கிரனை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தாலேயானால் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதத்தில் பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, தனஸ்தான அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார். இவ்வளோ நாளாக கடன் வாங்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இப்போ கடன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையே செவ்வாய் போய் இருக்கிறதுனால
எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும், எந்த ஒரு போட்டிகளிலும் வெற்றி கிடைக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வெற்றி கிடைக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அதாவது உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா அதில் நிச்சயமான வெற்றி, அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலேயானால், ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வீட்டிற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான், கேட்கவே வேண்டாம். பேச்சில் அதிகமான நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாகவே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 29/6/2025 அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போய் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே போய் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயான எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர கலை கல்லூரி, அதை தவிர கலை விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர இந்த அதாவது ஃப்ளூட்டு, வயலின் இந்த மாதிரியான இசை கருவிகள் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் உயிர்வாழ் வாணிபங்கள், அந்த மாதிரியான இந்த கடல் உயிரினங்கள் வச்சு வாணிபம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த பேங்கிங் செக்டரில் வந்து அடமானத்தை வாங்கி பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணம் வச்சு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது பணத்தை கொடுத்து வாங்கி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிதாக தங்கம் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மொத்தமே அமைகிறது. இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். ஏன்னா சந்திரன்றவர் வந்து மதிகாரகன் மயங்கி அல்லனா மறைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வந்து இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி, வெளிநாடு பயணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அதுவும் உங்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டம் என்றைக்கு வருது? அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு ஏற்றபடியாக இல்லை என்றால் எந்த தெய்வத்தை போய் வழிபடலாம் அப்படின்றத வந்து ஐயா சக்தி சுவாமி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சந்திக்கிறது. சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல போகிற போது மன கிளேசங்கள் ஏற்படும். மதிகாரகன், மதினா அறிவுன்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவை வந்து மலிக்கிடுவார். அப்போது அந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து தவறான முடிவுகளை எடுப்போம். அந்த தவறான முடிவுக்கு உடனே தெரியாது. அது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதனுடைய விளைவுகள் வெளியாகும். அது இதனால தான் வெளியாகுதுன்னு நம்ம அப்போ கூட சிந்திக்க மாட்டோம். ஏதோ நாம் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதான் கர்மான்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த சந்திராசிரம தினங்களில் எதையும் செய்ய வேண்டாம்னு நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. ரொட்டீன் ஒர்க்கை செய்யலாம். அதே போல் வெளியூர் பயணங்கள், வெளியூரோ வெளிநாடோ பயணங்கள் செய்யக்கூடாது. இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யும்போதோ புதிய முயற்சிகள் எடுக்கிற போது அதில் வந்து நம்ம வந்து தவறான முடிவெடுத்து தவறான விளைவுகள் வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் இது 2ஐயும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால் அதை ஒதுக்கிக்கிறது நல்லது. அதை வந்து ரொம்ப ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் டிக்கெட்டை போட்டேன் போகாமல் இருக்க முடியாது, அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சந்திரனுக்கு உண்டான திரவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பால், தண்ணி, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் பால் அபிஷேகம், ஒரு விநாயகருக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பலாம். இல்லை அந்த நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையாருக்கு ஒரு 5 குடம் தண்ணியை வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணோம்னா கூட அது கூட நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். அப்போ கொஞ்சம்தான் குறைக்கும், முழுமையாக குறைக்கும்னு சொல்லலை.
அப்போ அந்த குறைக்குங்கிறக்காக வந்து அதனால் வந்து நல்லது அமைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான். அதை செய்துட்டு அந்த பயணங்களை பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சனி வந்து விரயச்சனியாக இருக்கார். அதனால் வந்து சுசீந்திரம்னு சொல்லக்கூடிய, அதாவது கன்னியாகுமரியில் ஒரு 5 கிலோமீட்டரோ ஒரு 4 கிலோமீட்டர்லேயோ சுசீந்திரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே தானுமாலயா க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் 3 பேருமே இருக்கக்கூடிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே ஏழை குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் கொடுக்குறதும், அதனால் வந்து வரக்கூடிய தீமைகளில் இருந்து உங்களுக்கு மாறுபட்டு நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதை பண்ணிக்கலாம். மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறது வந்து கோள்சார ரீதியாக சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இன்றைக்கி கிரக சஞ்சார நிலையை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம். அவங்கவுங்க பிறந்த அன்னைக்கு ஒரு ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அது சிரமப்படுறவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியர், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், இல்லைன்னா இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக கூட கேட்டுக்குன்னு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா கூட வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து நீங்கள் அனுசரிச்சிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, வேலையில் ஏற்றம் மாற்றம் பொருள் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் இந்த சந்திராஷ்டம நாட்கள் 4/7/2025 6/7/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான ஏற்றங்களுடன் இந்த மாதம் இருக்குது. இருப்பினும் 7.5 சனி இருக்கிறதுனால, 12ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால தூக்கம் கலையும், வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும், வேலையில் மாறுதல்கள் வரும், தேவையற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.